ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நெருக்கடியான வேலை, பயங்கர வேலை. கிட்டத்தட்ட 15 நாள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே இல்லை. அந்தளவுக்கு பயங்கரமான வேலை, பயங்கர தலைவலி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனை நமக்கு. அதனால வீடியோ போட முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்புறோம். எங்கன்னா கோத்தகிரி தான் போகிறோம். இங்கேருந்து எங்கள் தஞ்சாவூர்லேருந்து கோத்தகிரி போகிறோம். நம்ம அதாவது இப்போ தான் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட்டில் ராமரேஸ் ஹோட்டலுக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம அப்படியே காஃபி சாப்பிட்டு கிளம்புறோம். சரிங்களா? நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, ஊட்டி போகிறதுக்கு ரூட் எப்படிங்க, மேட்டுப்பாளையம் போகணுமா, இல்லை திருப்பூர் போகணுமா, இல்லை கோயம்புத்தூர் போகணுமான்னு கேட்பாங்க. அந்த ரூட் அப்படி பக்காவாக கட்டுறேன் உங்களுக்கு. ஈஸியான ரூட்டு, ஒரே ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதாவது கண்டிப்பாக மேட்டுப்பாளையம் போய் தான் நம்ம போகணும். சரிங்களா? நம்ம அப்படியே வண்டி எடுத்து கிளம்புவோம். மணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆச்சு பாருங்க. 5 மணி ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது ரீச் ஆகிறதுக்கு எப்படியுமே 11 மணி நைட்டு. இருந்தாலும் நைட்டு அந்த மேட்டுப்பாளையத்தில் நம்ம இதுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, கோத்தகிரி. நல்லா செம்மையாக இருக்கும். காட்டு மாடு நிற்கும், அப்படி இல்லைனா யானை நிற்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுவும் செம்மையாக இருக்கும். பார்ப்போம் அப்படியே நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம். சரிங்களா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக இருட்டிகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ரோடை பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருட்டிகிட்டு இருக்குது. ஐ திங்க் ஸோ திருச்சி சைடெலாம் மழை பெய்யுதானு தெரில. பயமாக இருக்குது நமக்கு. மழை பெஞ்சா நமக்கு கஷ்டம் தாங்க. ஆமாம், வண்டி ரோடு வியூவே கிடைக்காது நமக்கு, ஓட்ட முடியாது பார்த்தீங்கன்னா. சரிங்க, நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம். இங்கே அப்படியே நம்ம பைபாஸில் தான், ஹைவேஸில் போகிறோம். இங்கேருந்து திருச்சி போகிறோம். திருச்சியிலேருந்து கரூர், அந்த ரூட்லாம் எல்லாருக்கும் ரோடு தெரியும், நீட் அண்ட் க்ளீனாக தெரியும். அதுக்கப்புறம் காங்கேயத்தில் கட்டாங்க ரோடு. அங்கே வந்து உங்களுக்கு எப்படி போகணும் நான் காட்டுறேன் உங்களுக்கு பக்காவா. சரிங்களா? சரி வாங்க அப்படியே மூவ் பண்ணுவோம். ஓகேங்க. அதே மாதிரி டிரைவிங் பண்ணும்போது மஸ்ட் வந்து சீட் பெல்ட் போட்டுங்க கண்டிப்பாக. சரிங்களா? அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட் பெல்ட் போடாமல் ஓட்டாதீங்க வண்டியை. சரிங்களா? அதே மாதிரி மொபைல் ஃபோனு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்மலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த வீடியோ வச்சுட்டே ஓட்டுறோம் உங்களுக்கு. சரிங்களா? வாங்க அப்படியே மூவ் பண்ணோம். சார்னு பாருங்கள், தலையை வெளியே விட்டு பார்க்குறோம் அப்படியே என்னன்னு. லூசு பலர் பாம்புல இருக்கு பாருங்கள். இருட்டிட்டு இருக்கு இங்கெல்லாம் அப்படியே. ஐயோ, இந்த சிலம் இருட்டிகிட்டு இருக்கு அப்படியே. மழைலாம் வந்துச்சுன்னா கஷ்டம் தான் உண்மையிலே. பாப்பா நம்ம கையில் எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரைவ் பண்ணுவோம் அப்படியே. சரிங்களா? இந்த ஸ்டாண்டு இதுக்கும் வாங்கி வச்சாச்சு நம்ம. ஸ்டாண்டு அழகாக இது வச்சுட்டு அப்படியே நம்ம சூப்பராக ட்ரைவ் பண்ணலாம். கையில் பிடிச்சிக்கணும், இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்னொன்று வந்து ஒரு நண்பரோட சொன்னாங்க, ஹெட்டுக்கு பெல்ட் ஒன்று இருக்குது, அது போட்டுங்கன்னாங்க. பட் அது ரொம்ப டைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. லூஸ் பண்ணி பார்த்தா லூஸ் ஆக மாட்டேது. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த பெல்ட்டு போட்டோம்னா தலையை அப்படியே பிடிக்குது, அப்படியே ஒரு மாதிரியாக டைட்டாக பிடிக்குது. அதனால தான் சரி நம்ம அந்த ஹைவேஸில் அந்த இதில் அந்த கேமரா வச்சுட்டு நம்ம அப்படியே ஓட்டுவோம். சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். பார்த்தீங்களா இப்போ என்ன மாதிரி கிளைமேட்டு இங்கேயே பாருங்கள். பயங்கரமாக இருட்டிட்டு அப்படியே. இந்த அளவுக்கு இருட்டுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் போட்டு தாக்கி எடுத்துருச்சு, தாங்க முடியல. அதான் கடுப்பாக நான் கிளம்புனேன் பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் போகணுன்ட்டு. பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் சுச்சுவேஷன். இப்போ அப்படியே கிளைமேட் மாதிரி ஆயிடுச்சு பயங்கரமாக. இப்போ அது இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். என்னென்ன புட்டுக்கிட்டு வருது அப்படியே, ஒட்ட மாட்டேது. எங்கேயாச்சும் கம்மு மெஸ்டிக்கு வச்சுருந்துச்சுன்னா வாங்கி ஒட்டி பார்ப்போம். சரிங்களா? இங்கே கிளைமேட் மாறிடுச்சு, என்ன பண்ணுறது? வாங்க போவோம் அப்படியே. அதே மாதிரி நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டு இந்த இது ஸ்டேரிங் கிரிப்லாம் போட்டாச்சு. ப்ளஸ் இந்த டச் ஸ்க்ரீனு, ஆண்ட்ராய்டு சிஸ்டமு, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டாச்சு வண்டிக்கு பக்காவா. மணி 5 தான் ஆகுது பார்த்தீங்கன்னா. அதுக்குள்ளே இருட்டிடுச்சு பயங்கரமாக இங்கே. ஸோ அப்செட்டுங்க. என்ன தான் பண்ணுறது பாருங்கள். மழை தூர ஆரம்பிச்சிச்சு லைட்டாக. நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது. வெயில் பயங்கரமாக இருந்துச்சுன்னா நம்ம சரி கிளம்பணும்னு பார்த்தா இங்கே அப்படியே மாறிடுச்சு சிஸ்டம். மழை தூருது. வாங்க என்ன போங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எப்படின்னா பிரிச்சு எடுக்குது மழை. பார்த்தீங்களா? டிவி நியூஸோட சொல்ல மழை பெய்யுன்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் நினச்சோம். பட் கிளம்பி எல்லாம் வந்தாச்சு. இதுக்கு மேலே வீட்டுக்கு போனோம்னா பல்ப் வாங்கி விடுவோம் நம்ம. வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் மழை பெஞ்சாலும் சரி, காரில் தான் போகிறோம். வாங்க போவோம். சரிங்களா? நல்லா பெஞ்சிட்டு பாருங்க மழை. காற்றும் பயங்கர மாட்டேங்குதுங்க அப்படியே. எல்லாம் நன்மைக்கே. நம்ம பார்த்தோம்னா டோலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே ஒரு 1/2 hour வந்தாச்சு. மழை பெஞ்சாச்சு, லேட் ஆகிடுச்சு. மழை இல்லைனா சீக்கிரம் வந்துருக்கலாம் நம்ம டக்குன்னு.
ரீசார்ஜ் வேறு பண்ணுங்க, இன்னும் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்குது. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா நினைக்கிறேன். பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கரூர் இந்த குளித்தலை டவுன் வரும், அடுத்த கரூர் டவுன் வரும் நினைக்கிறேன். 2 டோல் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. சரி வாங்க, இந்த ரோடெலாம் உங்களுக்கு தெரியும், திருச்சி ரோடு. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போனோம். ஸ்ட்ரைட்டாக போய் பால் பண்ண வரும், பால் பண்ண ரைட் எடுக்கணும். அதாவது கோயம்புத்தூர் ரோடுன்னு சொல்லுவாங்களா, அந்த ரோடை பிடிக்கணும் போயிட்டு நம்ம. சரிங்களா, இப்போ வந்து நம்ம திருச்சி பால் பண்ண வந்தாச்சுங்க. இதில் வந்து நம்ம ரைட் எடுக்கணும். தஞ்சாவூர்லேருந்து திருச்சி அந்த டோல் வரையும் ஈஸியாக வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த திருவரம்பூர் அப்படியே இந்த பால் பண்ண வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப லேட்டுங்க. செம்ம டிராஃபிக்கு. 10 ஈவினிங் டைம் வேறையா, மழை விட்ருக்கா, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அப்படியே பாருங்கள், இதில் தான் நம்ம ரைட் எடுக்கணும். அப்படியே ரைட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு இதில் லெஃப்ட் எடுக்கணும். பாருங்க, நல்லா ஜேன்னு இருக்குது அப்படியே திருச்சி. நம்ம ரைட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து திருச்சி டு சென்னை இப்போ ஹைவேஸுங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அப்படியே சென்னை வந்துடும் பார்த்தீங்கன்னா நமக்கு. அது போனோம் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும். சென்னை பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் வரும் இங்கே வந்து உங்களுக்கு. ஆனால் ஃபுல்லாக ஹைவேஸு, நிறைய ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோடு தான் பிடிக்கணும். கோயம்புத்தூர் ரோடு எங்கே இருக்குது? இன்னும் கொஞ்சம் இடத்துல லெஃப்ட் வரும் பார்த்தீங்கன்னா, போர்டு இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு. இப்போ சிக்னல் வச்சுட்டு அந்த இடத்துல இந்த லெஃப்ட்லேயே போர்டு போட்டிருக்கேன் அந்த இடத்துல. கோயம்புத்தூர், கரூர், சத்திரம் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே லெஃப்ட்டு. நீட்டாக சிக்னல் போட்டான். முன்னாடி சிக்னல் இருக்காது, கண்ணாமலாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ரோடு சிக்னல் இருக்குது, பிரச்சனை இல்லைங்க. அப்படியே நம்ம சிக்னல் வண்டி நிப்பாட்டோம். ஆகா, பச்சை பட்டினா உடனே பரவாயில்லைங்க. அப்படியே இண்டிகேட்டர் போட்டுருவோம். டூ வீலர் தான் பாருங்க, கண்ணாமனா போயிட்டு வந்துட்டு இருக்கானோ. அங்கே முன்னாடி உள்ள டெம்போ ஸ்லோ பண்ணுறான். அவனால் லேட்டாக ரொம்ப அப்படியே. அவன் ரூட்டு தெரியல போல இருக்கான், அவன் ரூட்டை மாறுறான். சரி, இந்த ரோட்டை பிடிச்சிட்டே போக வேண்டியதான் நம்ம. இதை பிடிச்சிட்டு கொஞ்சம் லெஃப்ட் வரும், ஒரு பெரிய பாலம் வரும் பார்த்தீங்கன்னா. அதில் ஏறி இறங்கி அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. வாங்க அப்படியே போவோம் நம்ம. அப்படியே இதுதான் மக்களே வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த திருவரம்பூர் அந்த பால் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பேய் கூட்டம் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இங்கெல்லாம் ஓரளவுக்கு கூட்டம் குறைஞ்சிச்சு பாருங்கள். இப்போலாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது, பரவாயில்லங்க. லெஃப்ட்லேயே போர்டு போட்டிருக்காங்க, கரூர் கோவை பஸ் ஸ்டாண்ட் இது போகிற வழின்னு போட்டிருக்காங்க. ரைட்டில் போறியா? அப்போ உனக்கு இடம் வழி ரொம்ப கரெக்டாக ரைட் ட்ராக் பிடிக்க மாட்டானுங்க. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். பாருங்க, வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா முக்கம்பு ரோடு, அப்படியே போனோம்னா உங்களுக்கு நேராக வந்து கரூர் தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு 2 டோல் இருக்கும். இதுகிட்ட ஒரு டோல் இருக்கும், கொஞ்சம் அந்த குளித்தலைக்கு முன்னாடி ஒரு டோல் இருக்கும். அது அந்த மாதிரி கரூர் தான் டோல் இருக்கும் பார்த்தீங்கன்னா. நம்ம வேறு பேலன்ஸ் செக் பண்ணணும், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரில. ரைட்டில் போகிற தலப்பா கட்டு போட்டல ஒரு தடவை எங்கே சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க சாப்பிட்டோம். ரொம்ப ஒஸ்ட்டுங்க, நல்லாவே இல்லை சாப்பாடலாம். ஏன் தான் இங்கே போய் சாப்பிட்டோன்னு இருக்கு. ஏன்னா இப்போ நான் அதே இப்போ எங்கே போனோம்னா வந்து அதே தான் கோயம்புத்தூர் எங்கே போயிட்டு இருந்தோம். இப்போதைக்கு உள்ளே போனோம்னா அந்த லெஃப்ட்டில் போனோம்னா தில்லை நகருங்க, கண்ணப்பா இருக்குது. உள்ளே போனோம்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை பனானா லீஃபில் சாப்பிட்டுக்கலாம். அலுப்பு பட்டுட்டு தேவையில்லாமல் போய் இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. காசு தான் தண்டமாக போச்சு அப்படியே நமக்கு. நமக்கு முன்னாடி பாருங்க ஒரு ஆடி கார் நிற்குது, செமையா ஆடி A3. அழுத்தலாம் சாரணும் வண்டி பார்த்தீங்கன்னா. பரவாயில்லங்க, நம்ம யூடியூப்பில் வந்து ஏதாச்சும் வருமானம் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் வாங்குவோம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சிக்னலில் நிற்கிறோம் நம்ம இப்போதைக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் தான், ஸ்ட்ரைட் ரோடு, ஒரே ரோடு தான் கரூர். சரிங்களா, ஓகேங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு காங்கயம் அந்த ரோடு கட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப ரொம்ப அகலம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு ரோடு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பக்காவாக போட்டிருக்காங்க.
ஆனால் இந்த இடத்துல அவ்வளோதான் முடியும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கொள்ளடக்கரை அப்படியே ஓடிட்டு இருப்பாருங்க. ஃபுல்லாக தண்ணி இல்லை, இந்த இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது. மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக தண்ணி இருக்கும். அதாவது விண்டரில் வந்து செம்மையாக தண்ணி இருக்கும் அந்த இடத்துல வந்து. நம்ம இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணவே சூப்பராக இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரோடு வந்து அகலம் கம்மியாக இருக்கும், ஃபுல்லாக மரம் பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த மரத்தெல்லாம் வெட்டி தான் கொஞ்சம் ரோடு போட்டுருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. இல்லைனா இங்கே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக வண்டி போயிட்டுருக்கோம். ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொள்ளடக்கரை, இந்த சைடு பார்த்தோம்னா ரயில்வே ட்ராக் போவோம். அதனால் ரோடை வந்து கஷ்டப்பட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அப்படியே அந்த ரோடை வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து முக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், சரி வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், கரெக்டாக கரூர் வந்தாச்சுங்க. இந்த பைபாஸ் ஹைவேஸ் இருக்குல்ல, கரெக்டாக முடிஞ்சிச்சு. அதில் டெட் எண்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா கரூர் டவுனு அந்த ரவுண்டான வரும் உங்களுக்கு. லெஃப்ட் எடுத்து போனோம்னா அந்த திண்டுக்கல் ரோடு வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா விரட்டிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா வண்டியை. விரட்டிட்டோம்னா இங்கே ஸ்டாப் பண்ணல வண்டியை. அப்படியே ஓரளவுக்கு மீடியமாக 100-80 அந்த ரேஞ்சாக வந்தேன். ஸ்டாப் பண்ணதுனால கொஞ்சம் அப்படியே சீக்கிரம் வந்துச்சு கரூர் டக்குன்னு. ஒரு 6 மணிக்கு நம்ம திருச்சியில் வந்தோம், ஒரு 6:15 போல். திருச்சியிலேருந்து கரூர் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 1 ஹவரில் இங்கே வந்துட்டோம். அதாவது 1 ஹவர்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் வந்தாச்சு இங்கே. இந்த ரோட்டை பிடிச்சாச்சு டக்குன்னு. இதில் அப்படியே மெயின் ரோடு ரைட் எடுக்கணும். வண்டியெலாம் வந்துட்டு இருக்கு வேகமாக வர இருக்கு. அப்படியே ரைட் எடுத்துருவோம், அவ்வளோதான். ரைட் எடுத்தாச்சுங்க இந்த ரோட்டில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் வரும். அந்த பாலத்தில் மேலே ஏறாமல் நம்ம கீழே போகணும். அப்படியே கீழே போனோம்னா மெயின் ரவுண்டான வரும் உங்களுக்கு. அந்த ரவுண்டானில் வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ரைட் எடுத்தோம்னா உங்களுக்கு கரூர் டவுன் போகும் உங்களுக்கு. வாங்க அப்படியே நம்ம போவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாலம் வருங்க. அது மேலே ஏறி அப்படியே கீழே இறங்கணும். நம்ம வந்து இந்த பாலத்தில் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இப்போ இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு போட்டிருப்பாங்க. லெஃப்ட் பார்த்தீங்கன்னா மேலே போர்டு இருக்கு பாருங்க. மேலே இந்த ஏரெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் வந்து கோவை, ஈரோடு எல்லாம் போட்டிருக்காங்க. கரூர், அதாவது லெஃப்ட் போயிட்டோம்னா ரைட்டு திரும்பணும் கரூர் டவுனுக்கு. இல்லை நம்ம லெஃப்ட் தான் எடுக்கணுங்க. இப்போ நேராக போனோம்னா சேலம் வந்துடும் உங்களுக்கு. கரூர் டு சேலம் ரோடு அது. இந்த ரோட்டு வந்தாச்சு பாருங்க. அப்போ கரெக்டாக சர்வீஸ் ரோடு அது. சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே லெஃப்டில் பரவாயில்லங்க. சேலம் பார்த்தீங்கன்னா சாரி இந்த கரூர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நிறையா இருக்கும், சாப்பிட்றதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு பையன் இருக்காப்புல, பிரபு ஜூனியர் தான் அந்த பையன். நம்ம வந்து சொல்லிட்டு ஃபோன் அடிச்சோம்னு வச்சிங்க, அவ்வளோதான் டக்குன்னு உடனே ரூமை போட்டுருவாப்புல. என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடுவாப்புல டக்குன்னு. நம்மளை வெளியிலே விட மாட்டாப்புல பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு சூப்பர் பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா பிரபு தான் பேர். ஜூனியர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா. காலேஜ் மட்டும் அது கோயம்புத்தூர் காலேஜில் எஸ்என்ஆர் சன்ஸில் படித்தோம். அந்த காலேஜில் பழக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இதில் தான் லெஃப்ட் எடுக்கணுங்க நம்ம. வண்டி லாரி அவ்வளோ லாரி நிற்குது பார்த்தீங்கன்னா. இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக போனோம்னா காங்காயம் ரவுண்டான இருக்கும். அங்கே தான் நம்ம ரைட் எடுக்கணும். சரிங்களா? அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? போலீஸ் வண்டியோட போகுது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், காங்காயம் வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து சத்தியமங்கலம் போர்டு போட்டிருக்கோம். அதில் திரும்பிடாதீங்க. திரும்பி வச்சிங்க, திருப்பி உள்ளே கொண்டு தான் உங்களுக்கு விடும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்று இருக்கும். அது வழியாக வந்து உங்களை அந்த மெயின் ரவுண்டான பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுகிட்ட தான் கொண்டு விடுவோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரு வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படியே போயிடுறது நல்லது. என்றைக்குமே ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிட்டு நீங்கள் போட்டுன்னு வச்சிங்க, அங்கே ஒரு இது ரவுண்டான வரும் பார்த்தீங்கன்னா. கடைசியாக எதுவும் காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரவுண்டான வந்துடும். எதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சிக்னல் ரவுண்டான வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம ரைட் எடுக்கணுங்க. நேராக போனோம்னா வந்து பல்லடம் கோயம்புத்தூர் போகும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு. இதில் வந்து ரைட் எடுத்துடணும். நம்ம கிட்டத்தட்ட மணி 8:30 ஆச்சுங்க. 5 மணி வண்டி எடுத்தோம். மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ போய் எங்கேயாச்சும் வண்டி நிப்பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க 1/2 hour. எப்படியும் நம்ம மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு வந்து ஒரு 10:30 மணி ஆகிடும் நினைக்கிறேன். ஆமாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டிக்கு ரூட்டே தெரியாது. கோயம்புத்தூர் போய் போகிறதா இல்லை திருப்பூர் போய் போகிறதான்னு கேட்பாங்க. ரெண்டுமே தேவையில்லை. நேராக போனால் கோயம்புத்தூர், அந்த சைடு போய் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா திருப்பூர் வரும் உங்களுக்கு. நம்ம ரெண்டுமே இல்லாமல் அப்படியே அவுட்டரில் போயிடலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக. இதுக்கப்புறம் அந்த வீடியோவை காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. நமக்கு செம்ம டயர்டாச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் வண்டி விட்றோம்ல, செம்ம டயர்டாச்சுங்க. ஏதாச்சும் ஓரமாக நிப்பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வண்டி எடுப்போம் சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாங்க. அப்படியே காங்கேயை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் ஒரு ரோடு பிரியும் பாருங்கள். இந்த சைடு நேராக போனீங்கன்னா திருப்பூருங்க, அப்படி போயிடாதீங்க. இப்படி போனீங்கன்னா கோபி, சக்தி, அந்தியூர், பண்ணாரின்னு போட்டுருப்பாருங்க. இந்த ரோட்டில் நேராக போகணும் பார்த்தீங்கன்னா. நம்ம அப்படியே இந்த ரோட்டில் போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு ரோடு பிரியும், அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக கவனமாக பாருங்கள் சரிங்களா. ஏன்னா இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகுது மக்கள் அனைவரும் போயிட்டு. ஏன்னா டக்குன்னு போய் எங்கேயாச்சும் தப்பாக போயிடுவாங்க, மாறி போயிடுவாங்க டக்குன்னு. இங்கே ஓரளவுக்கு வெளிச்சமாக இருங்க. இங்கே ஒரு வண்டி நிப்பாட்டி ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் நேரம். ஒரு கடை இருக்குது, தண்ணி பாட்டில் வேணால் இங்கே வாங்கிக்கலாம். இத்தாப்பில் போயிட்டு அப்பா ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் அப்படி லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் தாங்க ஹால்ட்டு, ஏன்னா டைம் கிடையாது. லேட் ஆகுதுல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட் ஆகுது. இப்போ பாருங்க நம்ம வண்டிலாம் பாருங்க, ரிவேஸ் பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்துலாம். இதில் அந்தளவுக்கு சூப்பராக செட் பண்ணியாச்சு. இது ஆட்டோ போகுது பின்னாடி. இதே வீடியோ போட்டுக்கலான்னு பார்த்தேன், டைம் கிடைக்கலாங்க சுத்தமாக. அந்தளவுக்கு ஒர்க் ஷெடியூல் பயங்கரம் பார்த்தீங்கன்னா செம்ம டைட்டாக ஓடி இருந்துச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால். வாங்க இந்த ரூட்டில் போவோம் அப்படியே நேராக. ஹெட்லைட் போடல பாருங்கள், ஹெட்லைட் ஆன் பண்ணியாச்சு. சீட் பெல்ட் போட்டாச்சு பக்காவா. அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருப்போம் நம்ம சரிங்களா. இந்த ரோடு தான் ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா. இந்த திருப்பூர்லாம் போனீங்கன்னா பயங்கர சுத்தம் உங்களுக்கு. ஹெவி டிராஃபிக்காக இருக்கும், டிராஃபிக்கில் மாட்டிப்பீங்க. இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரோடு உங்களுக்கு. ஈஸியாக போயிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் மேட்டுப்பாளையத்துக்கு போயிடலாம் ரீச் ஆகலாம் நம்ம. இங்கே வரத்துக்கே 4 hours ஆச்சு கிட்டத்தட்ட. இதே நம்ம தஞ்சாவூர்லேருந்து கொடைக்கானல் வச்சுக்க ரொம்ப பக்கம், டக்கு டக்குன்னு போயிடலாம். சரி வாங்க அப்படியே நம்ம டிரைவிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அப்படியே ஓட்ட வண்டி வேகமாக சார் சரிங்களா. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ஊத்துக்குழி வந்துட்டோங்க. ஊத்துக்குழி வெண்ணன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடம் தான் இது உங்களுக்கு, அந்த ஊர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வரும் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே டேர்னிங்காக வந்து ஏறும் பார்த்தீங்கன்னா. இப்போ எல்லாம் அந்த பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க, அந்த ரோட்டில் அடிப்பாங்க பெயிண்ட், ஒயிட் கலர்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த பாலம் ஏறி ஏறணும்னா நம்ம ரைட்டில் திரும்பணுங்க. இந்த இடத்துல திரும்பி கொஞ்சம் ஒரு இதில் லெஃப்ட், அப்படியே மெயின் ரோடு தான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே இது. ஊத்துக்குழி பாருங்க. ரோடு அப்படியே வந்து வேற எங்கேயும் திரும்பாது, அப்படியே லெஃப்ட்ல தான் திரும்ப ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸ்பீட் பிரேக்கர் சடனாக அடிச்சிட்டோம், பிரேக்கு பரவாயில்ல விடுங்க. பரவாயில்ல, இங்கே கட்டெல்லாம் போட்டுருக்காங்க. இப்போ போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த சைடில் போர்டு போட்டிருக்காங்க. ரைட்டில் போனோம்னா ஈரோடு, நேராக போனோம்னா உங்களுக்கு வந்து கோபி. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெஃப்ட்டில் கட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா ரோடு. அதாவது அந்த லெஃப்ட்டில் வந்து ஹைவேஸ் வரும் உங்களுக்கு. இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். கிருங்க காட்டுறோம் உங்களுக்கு. இந்த பாலம் வரும், அதை காட்டுறோம் பாருங்கள். இந்த பாலத்தில் வந்து நம்ம கீழே போய் அந்த ஹைவேஸில் ஏறணும் உங்களுக்கு. சேலம் டு கொச்சின் ஹைவேஸில் ஏறணும் சரிங்களா. இப்போ நம்ம அந்த ஊத்துக்குழியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து போர்டு மேலே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. கோயம்புத்தூர், ஈரோடுன்னு போட்டிருப்பாங்க. இங்கே தான் நம்ம கீழே போனோம், அந்த பிரிட்ஜில் போய் ஏறணும் நம்ம. எங்கே இருக்குது பிரிட்ஜு, இருங்க பார்த்துருவோம் அப்படியே. ஆஹா, ரூட்டை மாறி வந்துட்டோம் நம்ம. இருங்க, எல்லாமே பிரிட்ஜை ஒட்டி இறக்குவாங்க. நம்ம அந்த ரைட்டில் தான் போகணும் ஃபஸ்ட்டு. இருங்க இந்த ரைட்டில் போடுவோம். கரெக்டாக நமக்கே மறந்து போச்சு உங்களுக்கு. இல்லை போட்டுருக்கு பாருங்க, போர்டு போட்டிருப்பாங்க. அந்த மேலே லெஃப்ட்டில் போர்டு இருக்குது. மேட்டுப்பாளையம் வந்து 59 கிலோமீட்ரு, அவினாசி வந்து 21 கிலோமீட்டருங்க. இந்த 21 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலத்தில் தான் போகணும். அப்படியே
சார் பாலங்கிற அந்த ஹைவேஸில் போவோம், சேலம் டு கொச்சின் ஹைவேஸில் தான் போவோம் நம்ம. அதுவுமே நமக்கு சில லேண்ட்மார்க் வச்சுக்கணும். போயிட்டு தான் அந்த அவினாசி இதில் போய் இறங்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு. ரைட் சைடில் வந்து போகுது பாருங்கள் ரோடு, அதான் ஹைவேஸு. சரியாக தெரியுதான்னு தெரில, கிளாஸ் வேறு இருக்குது வேறு. நம்ம கரெக்டாக பாருங்க வந்தாச்சு. ஃபுல்லாக ஹைவேஸ் ரோடுங்க. ஒரு 15 கிலோமீட்டர் அந்த ஹைவேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கிடணும் டக்குன்னு. பாருங்க ஹைவேஸ் ரோடு பாருங்க. நாங்கள் வரும்போது ஏதாச்சும் லேண்ட்மார்க் வச்சுருப்போம். அந்த ஹோட்டல் ஒன்று இருக்கும், அந்த ரைட் சைடில் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா. இதை பார்த்து தான் நம்ம அப்படியே அந்த லெஃப்ட் ட்ராக்கை பிடிச்சிருவோம். பிடிச்சிட்டு அந்த கீழே இறங்கிடும் ரோட்டில், சர்வீஸ் ரோட்டில் இறங்கிடுவோம் அப்படியே. அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரோடுமே. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலக்காடு, அதில் போய் ஜாயிண்ட் ஆகும் உங்களுக்கு. கோயம்புத்தூர் போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே. சேலம் டு கொச்சின் ஹைவேஸ் இது வந்து. சரி வாங்க அப்படியே நம்ம போவாங்க. கொச்சின் 263 அப்பா. நம்ம அப்படியே இந்த ஹைவேஸில் போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா. இந்த லெஃப்டில் போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. அது இந்த பாலம் ஏறுது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி லெஃப்ட்டு கரெக்டாக 2 பெரிய பாலம் வரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட்டில் தான் சர்வீஸ் ரோட்டில் நம்ம கீழே இறங்கணுங்க. அப்படியே சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் போனோம்னா உங்களுக்கு இந்த அவினாசி ரவுண்டான வந்துடும் உங்களுக்கு. அவினாஸ் இங்கே பாருங்க ரைட் சைடில் போர்டு போட்டிருக்காங்க. இந்த போர்டுலேயும் நமக்கு இருக்கும். நம்ம அங்கே முன்னாடி இறங்கணும் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான வழி உங்களுக்கு இறங்குறதுக்கு. இந்த இங்கே ஒரு வழி மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து இன்னும் சரியாக வரல பார்த்தீங்கன்னா. அது வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்குது. இதுதான் ரவுண்டானா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கீழே வரும் ரவுண்டானா உங்களுக்கு. இதில் வந்து ரைட்டு போகணுங்க நம்ம. ரைட்டு போயிட்டு திருப்பி உங்க லெஃப்ட்டு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் உங்களுக்கு அவினாஷ் வந்து உங்களுக்கு. ஆமாம், ரொம்ப பக்கம் தான் உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு ஈஸியாக வந்துடலாம் டக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவினாஷியோட ரவுண்டானாங்க உங்களுக்கு. லெஃப்ட்டு போனீங்கன்னா திருப்பூர். நம்ம நேராக போனோம் பார்த்தீங்கன்னா நேராக போய்டுவோம் நம்ம டக்குன்னு. ரவுண்டானால் அப்படி திருப்பிட்டு போய்டும் நேராக டக்குன்னு. இதில் அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு தாங்க உங்களுக்கு. ஒரு கட்டிங் மட்டும் வரும், அது என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. கட்டிங் மீன்ஸ் திரும்புகிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல. அப்போதைக்கு நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அந்த ரோடு வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு. ஒரே ஸ்ட்ரைட் ரோடுங்க உங்களுக்கு. அந்த அவினாசி ரவுண்டானதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த ரைட்டு போர்டு போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அதாவது அன்னூர், ஊட்டி, மேட்டுப்பாளையம் போர்டு போட்டிருப்பாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டு தான். அப்படியே திரும்ப நினச்சிங்க ஒரே ஸ்ட்ரைட் ரோடு உங்களுக்கு. மேட்டுப்பாளையம் அழகாக அந்த ஜங்ஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக போயிட்டு உங்களுக்கு. நடுவில் ஒரு ஜங்ஷன், சின்ன ஜங்ஷன் வரும், அது வந்து அன்னூர். அது அப்படியே உங்களுக்கு. அது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் நீட்டாகிடும் உங்களுக்கு. கரெக்டாக வந்துடும் பக்காவா. ஓகேங்களா? அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் ஒரு 1 ஹவரில் அங்கே போயிடலாங்க மேட்டுப்பாளையம். நம்ம 10:30 போயிடலாம் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. அங்கே போய் தான் டிஃபன் ரெடி பண்ணோம். மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி 12 மணி ஹோட்டல் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அங்கே அந்த மார்க்கெட், மெயினான மார்க்கெட் இருக்கும் உங்களுக்கு கீழே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹோட்டல் இருக்கும் நிறைய இடத்துல. ரொம்ப நேரம் திறந்துருப்பான் ஹோட்டல் வந்து உங்களுக்கு. 12 மணி 1 மணியே திறந்துருப்பான் ஹோட்டலு. ஏன்னா அங்கேருந்து அவங்க லோட் ஆகி பார்த்தீங்கன்னா சில காய்கறிகள்லாம் உங்களுக்கு அங்கேருந்து தான் வருது உங்களுக்கு. திருச்சிக்கு வருது, மற்ற எல்லா ஊருக்குமே அங்கேருந்து தான் வருது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அதே சமயத்தில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தாபா இருக்கும் உங்களுக்கு. 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா தாபாவில் வந்து உங்களுக்கு ஃபுட்டும் கிடைக்கும், சரக்கும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஃபுல்லாக அந்த வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விடிய காலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வண்டியெல்லாம் கிளம்பிட்டு இருக்கும். மேட்டுப்பாளையத்துலேருந்து அவ்வளோ வண்டி கிளம்பிட்டு இருக்கோம். திருச்சிக்கு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, எல்லா ஊருக்குமே இங்கே இருந்தால் உங்களுக்கு காய்கறி போகுமே உங்களுக்கு. அந்தளவுக்கு பெரிய சந்தைங்க, மார்க்கெட் சந்தை அது உங்களுக்கு.
சரிங்க, நம்ம அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு கார் எடுத்தோம் தஞ்சாவூரில். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10:30 ஆகுது கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா நல்ல டயர்டு. பார்த்தீங்கன்னா சோலோவாக வர செல்ஃப் டிரைவிங் வேறு. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிப்பாட்டில் அதிகமாக வண்டியை. பார்த்தீங்கன்னா நல்ல வெரைட்டி தான் வந்திருக்கேன் வண்டியை. பார்த்து வெரைட்டினா நான் ஓரளவுக்கு மீடியமாக வெரைட்டிட்டு வந்திருக்கேன், ரொம்பலாம் வெரைட்டல. சரிங்களா? ஆமாம், வந்தாச்சு. நம்ம வந்து கரெக்டாக இப்போ மேட்டுப்பாளையம் இதில் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஜேஜேன்னு இருக்குது. நம்ம ஏன் இங்கே நிப்பாட்டிருக்கோன்னா வந்து இங்கே நம்ம வந்து இ பாஸ் எடுக்க போகிறோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அதுக்காக வண்டி நிப்பாட்டி இ பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. இதுக்கு அடுத்த வர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் 10 மணிக்கு மேலே வந்து கோத்தகிரி போகிறோம்னு வச்சுங்க. போகிற வழியில் கண்டிப்பாக யானை, மான் அப்படிலாம் காட்டுற மாதிரி ஏதாச்சும் இருக்கும். கண்டிப்பாக அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.